கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று நாங்கள் புது காலத்திலே 30ஆம் வாரத்தில் இன்று சனிக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். அதே போன்று இன்று புனிதர்கள் நினைவு நாளை கொண்டாடுகின்ற நாளாக இன்று நாள் அமைகின்றது. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, நாங்கள் புனிதர்களுடைய வாழ்க்கையை சிந்திக்கின்ற பொழுது, அன்பானவர்களே, இன்று இறைவார்த்தையை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது, இறைவார்த்தைகளின் ஊடாக நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், திருச்சபையை நாங்கள் உற்று நோக்குகின்ற பொழுது இந்த புனிதர்கள் எவ்வாறான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள். விசேஷமாக அவர்கள் இந்த உலகத்திலே இருக்கின்ற பொழுது போராடும் திருச்சபையாக அவர்கள் காணப்பட்டார்கள். போராடும் திருச்சபையாக அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது பலவிதமான கஷ்டங்களை, பலவிதமான துன்பங்களை, பலவிதமான இன்னல்களுக்கு முகம் கொடுத்து அவர்கள் இந்த உலகத்தை வெற்றி கொண்டு இன்னும் ஒரு இடத்திற்கு அவர்கள் சென்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று அவர்கள் அந்த இடத்திலே மாத்திரமல்ல, அதாவது அவர்கள் போராடும் திருச்சபையாக அவர்கள் இருந்தாலும் அவர்கள் அந்த இடத்திலிருந்து மீண்டும் அவர்கள் தங்களுடைய பாவங்களை இரண்டாவதாக அவர்கள் அதாவது பாவம் நீக்கக்கூடிய திருச்சபைக்கு அவர்கள் செய்கிறார்கள். அல்லது நாங்கள் கூறுவோம் சர்ச் ஆஃப் சஃபரிங் அப்படின்னு. அந்த இடத்துக்கு அவர்கள் சென்று தங்களுடைய பிழைகளை உணர்ந்து, தங்களுடைய பாவங்களை நினைத்து இதற்கு மனம் வருந்தி வெற்றி கொள்ளும் திருச்சபைக்கு அவர்கள் இன்றைய நாளில் அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். அதாவது நாங்கள் நிலையில்லா வாழ்வை பெறுவதற்கு அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். இந்த 3 காரணங்களையும் அவர்கள் வெற்றி கொண்டு விசேடமாக இன்று புனிதர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். முதலாவது நாங்கள் பார்த்தோம், அதாவது இந்த உலகத்திலே இருக்கின்ற பொழுது, இந்த உலகத்திலே நாங்கள் எவ்வாறு வாழ்கின்றோம், கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும், துன்பங்களை அனுபவிக்க வேண்டும், அதனை வெற்றி கொள்ள வேண்டும். பின்பாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் விடுபட்ட எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய தீய செயல்கள், செயல்பாடுகள், இவை அனைத்தும் இரண்டாவது அடியிலே, அந்த இரண்டாவது நிலையிலே விசேடமாக சர்ச் ஆஃப் சஃபரிங் அல்லது பாவம் நீக்கக்கூடிய அந்த திருச்சபையிலே நாங்கள் எங்களுடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்தி அதிலிருந்து விடுபட்டு அவர்கள் இறைவனுடைய அந்த நிலையில்லா வாழ்வினை பெற்றுக்கொண்டு இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அவருடைய நினைவை இந்த நாளிலே நாங்கள் கொண்டாடுகின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது, இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது இந்த 3 காரணங்களை எங்களுடைய எண்ணத்திலே நாங்கள் வைத்து வாழ வேண்டும். ஒவ்வொருவரும் இதனை தாண்டி செல்ல வேண்டும். ஒவ்வொருவருக்கும் இந்த நிலைமை இருக்கின்றது, இந்த நிலையை அவர்கள் அடைய வேண்டும், இந்த நிலைமைக்கு அவர்கள் முகம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த உண்மையை புரிந்து செயல்படுவதற்கு இந்த நாளிலே நாங்கள் முயற்சி செய்வோமாக. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் புனிதராக மாற வேண்டுமானால் இவ்வாறு கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை, இவ்வாறு நிலைகளை நாங்கள் அடைய வேண்டும். அதற்கு கட்டாயம் முகம் கொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கை, அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே நாங்கள் வளர்த்துக் கொள்வோம். அப்பொழுது அதற்கு நாங்கள் தயாராகுவதற்கு, எங்களுடைய உள்ளங்களை அதற்கு ஏற்ப தயார் செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அந்த வரப்பிரசாதத்தை இந்த நாளிலே வேண்டி இடத்திலே மன்றாடுவோம்.